உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, யாரும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டுறாங்க. அவங்க அன்பாக இருப்பாங்க, நீங்கள் யார்கிட்டையும் அன்பாக இருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால், அது ஒரு இயற்கையிலே எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? அது தராசுக்குடைய இடமும் கூட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல செவ்வாய் ஆதிக்கம், ராகுவின் ஆதிக்கம், குருவின் ஆதிக்கத்துக்குடைய 3 நட்சத்திரத்தில் அதில் இருப்பதனால உங்களுக்கு இந்த 3 கலந்து தான் உங்களுக்கு வேலை செய்யும். ராகு என்ற பெரிய பெரிய திட்டங்கள், மறைந்திருக்கும் உட்பொருள்களை வெளி சொல்கின்ற ஆற்றல். குரு பகவான் என்பது அங்கே யார் இருக்கா? 3 சாரம் அங்கே இருக்குது, 3 பாதங்கள் அங்கே இருக்குது ஒரு சாரத்தில். அந்த 3 பாதங்களும் உங்களை எடுத்து நடத்துவதற்கு முயற்சி பண்ணி அது முன்னாடி போகும். பூமாதேவி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதனுடைய ஆதிக்கத்தில் என்ன பண்ணுறாரு? அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தான் நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க. ஆனால் உண்மையும் சத்தியமும் தர்மமும் நிறைந்த நீங்கள் இந்த பூமியில் மாட்டி சிக்கி தவிக்கிறீர்கள் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், உங்கள் உண்மையை அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அடுத்தவங்க உண்மை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டேனுது.